2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை யாராவது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். வாசிக்கலாம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததிலுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பண்புள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் எழுதிட்டீங்களா அந்த வசனத்தை? இப்ப எல்லாரும் மீண்டும் ஒரு தடவை சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க. மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததிலுமின்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்தில் பண்புள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 2வது நிருபத்தை எழுதும்போது மிக தெளிவாய் சில காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். அதுவும் முக்கியமா 14வது வசனத்துல வாசிக்கும் போது, இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று அவர் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கும் போதே விசுவாசிகளுக்கு இந்த ரகசியத்தை சொல்லி அவர்களை எழுப்பி விட வேண்டும் என்ற வாஞ்சையோடு இந்த நிருபம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் இன்னைக்கு காலையில கூட பரிசுத்த ஆவியானவர் அதே வார்த்தைகளை வைத்து ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய சபையில ஆராதிக்க வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எழுப்பி விட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னை எழுப்புவதற்காக இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சொல்லுங்க, நான் எழுப்ப போகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நெருக்கத்திலேயும் நான் எழுப்ப போகிறேன். பிசாசை ஜெயிக்க போகிறேன். நம்ம எழுப்பணும் என்பதற்காக தான் இந்த நிருபம் நமக்கு என்ன பண்ணிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வேத புஸ்தகத்தை நம்ம காலை நேர ஜெபமானாலும் சரி, இங்க செய்தி நேரமானாலும் சரி, எல்லாத்துலயும் லீடர்ஸ் அல்லது செய்தி கொடுக்குறவங்க, வர்ஷிப் பண்றவங்க நீங்க கவனமாய் ஒரு விஷயத்தை கூட கவனிக்கணும். அதோட சேர்ந்து அதை டச் பண்ணிட்டு போறேன். எதுக்காக அப்படின்னா 2 பேதுரு நிருபம், அதனுடைய தலைப்பு நிருபம், சங்கீத புஸ்தகம். அப்போ நீங்க அது தெளிவாய் உச்சரிக்கணும். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் சொல்லக்கூடாது, சங்கீதம் 3வது சங்கீதம். பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்போஸ்தலருக்கு வரும்போது அப்போஸ்தல நடவடிக்கைகள், ரோமரிலிருந்து நிருபங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம். வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போது அது வெளிப்படுத்தின விசேஷம். இந்த புஸ்தகத்தை தெளிவாய் சொல்ல வேண்டும். நிறைய பேர் அதை மிஸ்டேக் பண்றீங்க. அதனால வேதத்தை நீங்க சொல்லும் போது தெளிவா என்ன பண்ணணும், சொல்லணும். சோ இங்க பேதுரு நிருபத்தை எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார் இந்த நிருபத்தை? சத்தம் பத்தல. யார் எழுப்பும்படியா? நம்ம எழுப்பும்படியா இந்த நிருபம் நமக்கு என்ன பண்ணிருக்குது, எழுதப்பட்டிருக்கு. நம்ம வாசிச்ச இந்த வசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல தேவ பக்தி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திவ்ய வல்லமை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சை என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, திவ்ய சுபாவம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சரிங்களா? காட்லினஸ், டிவைன் பவர், டிவைன் நேச்சர், அடுத்து ப்ராமிஸ், அன்காட்லினஸ் என்றெல்லாம் அங்க என்ன பண்ணிருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த விஷயத்துல அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் 4வது வசனத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு
பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் நமக்கு அழிக்கப்பட்டு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் தலையை தூக்கிக்கோங்க. வசனத்தை கவனிச்சது போதும். இனி நல்லா கவனிக்கணும். நாம் எழும்ப வேண்டும் என்றால் சத்தியத்தை புரிந்தால் மட்டுமே நம்ம எழும்ப முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி இங்க சென்டர்ல நிற்கிறார் அப்படின்னா அவருடைய வலது பாகத்துல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர் உள்ள ஒரு தெய்வம் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு இருக்கிறாருன்னு? இருக்கிறார். சரிங்களா? அதே நேரத்துல என்னுடைய இடது பாகத்துல பிசாசு இருக்கிறான். அவன்தான் இச்சையை கொண்டு வந்து என்னை கெடுக்கும்படியான ஒரு சத்துரு என்னுடைய இடது பாகத்தில் இருக்கிறான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா 1 யோவான் புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம் நிருபத்துல, அதுல இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய உட்கார்ந்து கொஞ்சம் இடத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா கவனிக்கணும். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அவன் எழும்ப வேண்டும். அவர்கள் திவ்ய சுபாவத்திற்கு அல்லது தேவனுடைய சுபாவம் அவர்களுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆளுங்க வந்தாங்கன்னா அதை ரெடி பண்றதுக்கு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, டைவர்ட் ஆகக்கூடாது. இந்த ஆராதனை நேரம் என்பது மிக 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 முக்கியமான நேரம். வசனம் உள்ள போகலைன்னா உங்களுக்கு விடுதலை நடக்காது. நீங்க ஒரு வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு போராட்டம் என்னன்னா சபையில் உங்களுக்கு கவனம் என்ன பண்ணல, வர்றதில்லை. சிந்தனை சிதறடிக்கப்படுது. யார் எப்படி போனாங்க, எனக்கு விடுதலை வேணும், அதுக்கு அரேஞ்ச் பண்றதுக்கு சிலர் ஏற்படுத்திக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால யாரோட தலை என்ன பண்ணக்கூடாது, திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி அவன் நடுவில் இருக்கிறான். இந்த பக்கம் திவ்ய சுபாவம் உள்ள இயேசு இருக்கிறார். இந்த பக்கம் இச்சையினால் என்னை அழிக்கக்கூடிய பிசாசு இருக்கிறான். ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசி 2க்கும் நடுவுல இருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன விரும்புகிறார், இவன் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவரிடத்துல நெருங்கி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாற வேண்டும். அது தேவனுடைய விருப்பம். பிசாசு என்ன நினைக்கிறான், இவன் என்னை விட்டு போயிட்டான், இவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், ஆனால் இச்சைகளினால பாவத்தினால இவனுடைய மைண்டை கெடுத்து எப்படியாவது இந்த பக்கமே இவனை இருக்க வைக்கணும், இவன் முன்னேறி போகக்கூடாது என்று சொல்லி சத்துருவும் போராடி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் இந்த போராட்டத்தை உணர்றீங்க? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில போராட்டம் இருக்குது, உணர்றீங்களா? ஆனா சொல்ற உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. நீ ரட்சிக்கப்பட்டால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை அவ்வளவு சீக்கிரம் வேதத்தை கையில் எடுக்கிறதுக்கு விட மாட்டான், அவ்வளவு சீக்கிரம் ஜெபிக்கிறதுக்கு விட மாட்டான், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு விட மாட்டான். கேட்கவில்லையா? ஆராதனையில ஆயத்தத்தோட நம்ம வரணும். நீங்க ஆயத்தத்தோட வர்றதுக்கு விட மாட்டான், உங்க வாயை திறக்கிறதுக்கு விட மாட்டான். தெரிஞ்சுக்கோங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் ரட்சிப்பினுடைய முதல் பாகத்துல இருக்கிறோம். இனியும் நம்ம பிரயாணப்பட வேண்டி இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷத்துவத்துக்குள்ள நம்ம மாற வேண்டி இருக்கிறது. இன்னும் நம்ம பூரணர் ஆகவில்லை. நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சு நீங்க நினைத்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினால பிசாசு துரத்தினேன், அற்புத அடையாளங்களை செஞ்சேன், உமது நாமத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் செஞ்சேன் அப்படின்னா உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா ரட்சிக்கப்படுறதுனாலயோ, நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனாலயோ, சர்ச்சுக்கு வர்றதுனாலயோ நீ பரலோகம் போக முடியாது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். யார் அந்த சிலர்? அவர்கள் இந்த நடுவுல நிக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு இந்த திவ்ய சுபாவத்துக்காக ஆண்டவரோடு நெருங்கி வருவதற்கு முயற்சி எடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்கிறார்கள் இல்லையா, அவர்களை அழைத்து கொண்டு போகிறது தான் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இங்க நிக்கிறேன்,
இந்த பக்கம் இச்சைகளை கொண்டு வந்து விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம் என்று சொல்லி நம்மை பலவீனப்படுத்தும்படி ஒரு சத்துரு ஆயத்தமாய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விக்கிரக வழிபாடுக்கு உங்களை இழுக்க மாட்டான். உங்களுக்கு தெரியும் சத்தியம் என்ன என்று. நீங்க விக்கிரகத்தை ஆராதிக்க போக மாட்டீங்க, பெரிய கொலைபாதகத்துக்கு போக மாட்டீங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவனுடைய சிந்தனையை கெடுக்கும்படி இச்சைகளை போட்டு, பொருளாசை என்ற இச்சைகள், கண்களின் இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள் என்று சொல்லி அவர்களை பாவத்துக்குள்ள தள்ள வேண்டும் என்று சொல்லி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய சிந்தனை, அந்தரங்க வாழ்க்கை சரியில்லை. இச்சைகள், அதை ஜெயிக்க முடியல. கல்யாணம் ஆயிடுச்சு, மறுபடியும் இச்சை. வயசாயிடுச்சு, மறுபடியும் இச்சை. வாலிப பிள்ளைகள் போராட முடியல. அந்தரங்க வாழ்க்கையில பாவம். எங்க ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாவமும் இந்த இச்சையிலிருந்து நீ விடுதலையாக வேண்டும். நீ திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவனாய் மாற வேண்டும். நீ பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவங்களாய் மாற வேண்டும். சத்தியத்தை நீ அறிந்தால் மட்டுமே அதுல நீ விடுதலை பெற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவர் சமூகத்துல உண்மையிலேயே எனக்கு போராட்டம் இருக்குது அப்படின்றது மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. யாரையும் விட்டு வைக்கல பிசாசு. இந்த இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நான் தப்ப வேண்டும். தப்பறதுக்கு முன்னாடி இந்த இச்சை என்னை என்னெல்லாம் பண்ணும் என்று சொல்லி இந்த நிருபத்துல வாசிக்க போறோம். வாசிக்கலாம். அது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடு மாம்சத்தை பேற்றபடி நடந்து கர்த்தருவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் போதும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிக்கணும். வசனம் வாசிக்கும் போது மட்டும் உங்க தலை புரியணும், மற்றபடி இங்க கவனிக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நான் நடுவில் இருக்கிறேன். இந்த பக்கம் இச்சைக்கு என்னை இழுக்கிறதுக்கு சத்துரு இருக்கிறான். இந்த பக்கம் திவ்ய சுபாவத்துக்கு இழுக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. இப்போ இந்த நான் நிக்கிற இடத்துல இருந்து இந்த திவ்ய சுபாவத்துக்கு நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேரு காட்லினஸ், பக்தி உள்ள வாழ்க்கை. நான் நிக்கிற இடத்துல இருந்து இந்த இச்சையில விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அன்காட்லினஸ். அப்படிதானே? அன்காட்லினஸ்னா அவபக்தி. சோ அந்த 2 பதத்தை இந்த பேதுருவுல அவர் யூஸ் பண்றாரு. ஒன்னு பக்தி உள்ள வாழ்க்கை, இன்னொன்னு அவபக்தியான வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கிறீங்க, நீங்க பக்தி உள்ள வாழ்க்கையை வாழ முடியும், அவபக்தியான வாழ்க்கையை நீங்க என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். நீ நிக்கிற, நீ பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் நீ பரிசுத்தத்தை நோக்கி, திவ்ய சுபாவத்தை நோக்கி போகிறாய். நீ அவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் நியாய தீர்ப்புக்கு நீ ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பக்தி உள்ள வாழ்க்கை வாழக்கூடாது என்று சொல்லி இச்சையினால் உன்னை கெடுத்து மரணத்திற்கும் நியாய தீர்ப்புக்கும் உன்னை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சத்துரு போராடுகிறான். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜெபின்னு சொல்றோம்? ஏன் வேதவாசின்னு சொல்றோம்? யூத் மீட்டிங் எதற்காக? சண்டே கிளாஸ் எதற்காக? பிரதர்ஸ் மீட்டிங் எதற்காக? காலை சபை எதற்காக? உங்களுடைய வாழ்க்கையில இந்த பக்தி உள்ள வாழ்க்கைக்கு நீங்க அடியெடுத்து வைக்க வேண்டும். பக்திக்கு நேராய் போக வேண்டும். அல்லது தேவ பக்தி உள்ளவர்களாய் நீங்க வாழ வேண்டும் என்பதற்காக தான். நீங்க பக்திக்காக நீங்க அடி எடுத்து வைக்காவிட்டால், பக்தி மார்க்கத்துக்கு நீ ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா நீ அவபக்திக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து விட்டாய் என்று சொல்லி அர்த்தம். நீ ஜெபத்திற்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலன்னா நீ இச்சைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்து விட்டாய் என்று அர்த்தம். நீ வேத வாசிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா நீ பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டாய் என்று அர்த்தம். நீ பரிசுத்தத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல அப்படின்னா, ஆராதனைக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல, ஜெப கூட்டங்களுக்கு நான் வர்றதுக்கு முயற்சி எடுக்கல அப்படின்னா நீ பின்வாங்கி போகிறாய் என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் பின்வாங்கி போனானால் என்னுடைய ஆத்துமா அவன் மேல பிரியமா இருக்காது. ஆண்டவருடைய ஆத்துமா உங்க மேல பிரியமா இல்லாவிட்டால் நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ பக்திக்காக முயற்சி பண்ண வேண்டும். ஹல்லேலூயா.
ஹalleluya. அதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, நீ தேவ பக்திக்கு ஏதுவாய் முயற்சி பண்ணு. ஹalleluya. அப்போ இந்த godliness அப்படின்றது என்னை பரிசுத்தத்துக்கு நேராக என்ன பண்ணுது, அடி எடுத்து வைக்கிறது. வாசிங்க அந்த வசனத்தை மீண்டுமாய் 8:9. கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கவும். இப்ப நல்லா கவனிங்க, நான் நடுவுல இருக்கிறேன். இப்ப தேவ பக்தினா ஆண்டவர்கிட்ட போறதா இச்சைக்கு போறதா? தேவ பக்தி ஆண்டவர்கிட்ட நெருங்குறதா இச்சைக்கு நெருங்குறதா? அப்ப தேவ பக்தி உள்ளவர்களை அவர்களுக்கு என்ன சோதனை வந்தாலும் அதிலிருந்து ரட்சிக்கவும், அக்கிரமம் பண்றவங்க, அவங்க யார் அக்கிரமக்காரன் யார சொல்றாரு? அவபக்தி உள்ளவர், அன்காட்லி பீப்புள். நியாய தீர்ப்பு நாளுக்கென்று நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசியா இருக்கீங்க. ஒன்று, உங்க வாழ்க்கையில நீங்க பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்றீங்க, இல்லை என்றால் அவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்றீங்க. நடுவுல நியூட்ரல் கிடையாது. இன்னைக்கு நீங்க உங்களோட சுய பரிசோதனை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குறீங்களா அல்லது உலகத்தோட நெருங்கிட்டு இருக்கீங்களா? நீ ஆண்டவரோட நெருங்கி கொண்டிருந்தால், நீ ஆண்டவரோட நெருங்கி கொண்டிருந்தால் வேதம் சொல்லுகிறது அது பக்தி உள்ள வாழ்க்கை. நீங்க இச்சையோட உலகத்தோட நெருங்கிட்டு இருந்தா அது அவபக்தி உள்ள வாழ்க்கை. நீங்க ஆண்டவரோட நெருங்கினால் சோதனையிலிருந்து உங்களை ரட்சிச்சு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறது ஒரு வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஆண்டவரிடத்துல நெருங்கல அப்படின்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கவும் உங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கவும் ஒரு இயேசு வரப்போகிறார். ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க சாதாரண நீங்க நினைச்சிடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு சாபத்தையும் கொண்டு வரும், கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நீ சரியாய் பயன்படுத்தினால் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். நீங்க சரியாய் பயன்படுத்தவில்லை என்றால் சாபம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல வந்து என்ன பண்ணிடும், பலிக்க ஆரம்பித்து விடும். சரி, இப்ப அந்த இச்சை என்னெல்லாம் பண்ணுது பாருங்க, வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 4:5. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பவிடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதம் குமாரா. 4:5 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாவம் செய்த தூதர்களை கூட ஆண்டவர் என்ன பண்ணலையாமா, தப்ப விடவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க, தூதர்களை கூட ஆண்டவர் தப்ப விடல. அடுத்த வசனம் சொல்லுது, பூர்வ உலகத்துல அங்க போட்டிருக்குது, அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை என்ன பண்ணாங்க ஆண்டவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் நடுவுல இருக்கிறேன். தேவ பக்திக்குன்னா ஆண்டவர்கிட்ட நெருங்குறது, அவபக்தினா உலகத்துக்கிட்ட நெருங்குறது. அப்ப வசனம் சொல்லுது, நோவாவின் காலத்துல நோவா சொன்னாரு ஜலப்பிரளயம் வரப்போகுது, நீங்க மனம் திரும்புங்கன்னு சொன்னாரு. எல்லாரும் அப்படியே நிர்விசாரமா எப்போது பிரசங்கம் பண்றது தானே, எப்போது சொல்றதா சொல்லிருக்காங்க, பைத்தியக்காரன் நினைச்சிருக்காங்க. ஒரு நாள் ஜலப்பிரளயம் வந்துச்சு, அவபக்தி உள்ளவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. அதை நமக்கு எச்சரிக்கை உண்டாகும்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க. சோதம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து, பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு ungodly peopleக்கு அவைகளை அடையாளமாய் வைத்தார். எத? சோதம் கொமோரா பட்டணத்தை. அந்த பட்டணம் பாவம் இச்சை இதனால நிறைஞ்சிருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இச்சையினாலும் பாவத்தினாலும் நிறைந்திருந்த பட்டணத்தை அக்கினிக்கு அவர் இரையாக்கி போட்டாரு. அதனால அவபக்தியாய் நடக்கிற, அதாவது இச்சையினால் கட்டப்பட்டிருக்கிற, இச்சையினால் போராடி கொண்டிருக்கிற
ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்பதற்கு அடையாளமாய் சோதோம் குமாரால நடந்ததை இங்க எழுதி வைத்திருக்கிறார். ஹalleluya. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப நான் உச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இச்சை என்ற ஒரு வட்டத்துக்குள்ள சத்துரு இன்னைக்கு அநேகரை கட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில இச்சை போராடி கொண்டிருக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை அநேகருக்குள்ள போராடுகிறது. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாது, கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, பெற்றோர்களுக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவருக்கு அது தெரியும். அவர் அந்தரங்கத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நீ இச்சைக்கு பலியாகி கொண்டிருக்கிறாயா? அந்தரங்க வாழ்க்கையில இச்சையை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாயா? வேசித்தனத்தின் ஆவி உன்னை அலக்கழிச்சு கொண்டிருக்கிறதா? உன்னுடைய இருதயத்துக்குள்ள எப்போதும் அந்த எண்ணம் வந்து கொண்டிருக்கிறதா? உன் சிந்தனையை டைவர்ட் பண்ணுகிறதா? உன்னுடைய ஜெப வாழ்க்கையை, உன்னுடைய பரிசுத்தத்தை அது கெடுத்து கொண்டிருக்கிறதா? ஆவியானவர் உன்னிடத்திலே பேசுகிறார். அவ பக்தியாய் நடக்கிறவர்களை நியாயம் தீர்க்கும்படி திருஷ்டாந்தமாய் சோதோம் குமாராவையும் நோவாவுடைய காலத்தையும் அடையாளமாய் வைத்திருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த அவபக்தி, இந்த இச்சையின் ஆவி உன்னை கேட்டுக்கு கொண்டு போய்விடும். இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் திவ்ய சுபாவத்துக்கு ஆண்டவர் உங்களை பங்குள்ளவர்களாய் மாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில மற்ற குறைகள் மற்றவர்களால் கண்டுபிடிச்சுக்க முடியும். ஏன் சிஸ்டர் சோர்வா இருக்கீங்க? ஏன் பிரதர் சோர்வா இருக்கீங்க? ஏன் அழுகிறீங்க? ஏன் கஷ்டமா இருக்கீங்க? இதெல்லாம் மற்றவர்கள் சரி செய்து விடலாம் பார்த்து. ஆனால் உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை மற்றவர்கள் பார்க்க முடியாது. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை யாரும் பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு நீ தப்பும்படி உனக்குள்ள போராடுகிற இச்சையின் ஆவிக்கு எதிராய் இன்று நீ யுத்தம் பண்ண தொடங்கிவிட்டால் நீ தேவ பக்தி உள்ளவனாய் மாறி விடுவாய். ஹalleluya, ஹalleluya. நீபாலா சந்தானா நீகானா ஹந்தாரா இயேசுவின் நாமத்தினால அந்த ரங்கத்தில் இருக்கிற எல்லா இச்சையின் ஆவிகள் வெளியே வரணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இயேசுவின் நாமத்துல எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ என் சிந்தனைக்குள்ளாக, என்னுடைய அந்தரங்க வாழ்க்கைக்குள்ளாக என்னுடைய மைண்டை பாதித்து கொண்டிருக்கிற எதை பார்த்தாலும் இச்சை, யாரை பார்த்தாலும் இச்சை, வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி, அசுத்த ஆவி உனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அது கேட்டுக்கு நீ தப்பு, இது உன்னை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். உனக்கு ஒரு திவ்ய சுபாவத்துக்கு கொண்டு வரும்படி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. இது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான். யாரும் இதுல தப்ப முடியாது. ஏனென்றால் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். குறிப்பா வாலிப பிள்ளைகள், நீங்க இந்த இச்சையின் ஆவிகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ இது உங்களுடைய கேரக்டர் நீ நினைக்காத. இது ஒரு இச்சையின் ஆவி. இது வந்து உன்னுடைய பரிசுத்தத்தையும் தேவனிடத்தில் நீ நெருங்குவதையும் தடை செய்வதற்காக சத்துரு போட்ட பிளான் இது. இன்னைக்கு ஆண்டவரே, இந்த இச்சையின் ஆவிக்கு எதிராக நான் போராட போறேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தால் உன் வாலிபத்தை நீ பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள முடியும். ஹalleluya, ஹalleluya. பெரியவருடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்தாச்சு, ஆனாலும் இச்சையின் ஆவி போராடி கொண்டிருக்கிறா. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த இச்சையில் எனக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் உன்னை திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படி தேவனின் இடத்துல இறங்கி கிரியை செய்ய போகிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாங்க ஜெயிக்க போறோம்? ஹalleluya. வேகமாக இன்னொரு வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம். ஓகே, இந்த வசனத்தை வந்து கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள உபதேசிகளுக்கு ஒப்பனையாவும் சொல்றாரு. அதை விசுவாசிகளாகி நம்மளும் எடுத்துக்கலாம். இவர்கள் இந்த இச்சைக்கு அடிமையானவர்கள் ஒரு நாள் வாழ்க்கை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியங்களுமாய் இருப்பார்கள். உல்லாசமாய் வாழ்வார்கள். விபச்சாரம் மயக்கத்தில் இருப்பார்கள். அவங்க கண்கள் பாவத்தை விட்டு ஓயாது.
பிள்ளைகள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து போதும். சாபத்தின் பிள்ளை. நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்களின் இச்சையினாலே பிடிக்கப்பட்டு உல்லாசமாய் வாழுகிறவர்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல ஒரு உல்லாசம் இருக்குது. இவன் அவ கூட போனா, அவங்க இவ கூட போனாங்க, உல்லாசமா போனாங்க. பேப்பர்ல, டிவில, நியூஸ்ல நீங்க பார்க்கலாம். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் நீ உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அந்தரங்கத்துல ஒரு உல்லாசம் இருக்கிறது. அது எப்படி வருகிறது? இந்த கண்கள் இச்சிக்கிறது, அது உன்னுடைய சிந்தனைக்குள் உல்லாசத்தை கொடுக்கிறது. அப்போ அநேக கிறிஸ்தவர்களை, ரட்சிக்கப்பட்டவர்களை அபிஷேகத்துல எழுப்ப விடாம, தரிசனத்துல எழுப்ப விடாம, தேவ சமூகத்துல முன்னாடி போக விடாம அநேகரை உல்லாசமாய் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அவங்க கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கொடுக்கிறது இல்ல. கணவனோடு சந்தோஷமா பேச முடியறது இல்ல, மனைவியோடு சந்தோஷமாய் பேச முடியறது இல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களோட ஃப்ரீயா பேச முடியறது இல்ல. இந்த இச்சையின் ஆவி அவர்கள் கண்களின் வழியாய் அவர்களுடைய சிந்தனைக்குள்ள போய் அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையில உல்லாசமாய் வாழ வைத்து அவர்களை சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அநேக ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், அநேக ஊழியர்கள், அநேக வாலிப பிள்ளைகளை இந்த கடைசி நாட்களில கவிழ்த்து போடுவதற்கு சத்துரு எடுத்திருக்கிற ஆயுதம் இது. சத்துரு எடுத்திருக்கிற ஆயுதம் இது. அநேகருடைய கண்களுக்குள்ள இந்த இச்சையின் ஆவி இருக்கிறது. அநேகருடைய சிந்தனைக்குள்ள இந்த இச்சையின் ஆவி இருக்கிறது. அநேகருடைய சரீரம் இச்சித்துக் கொண்டிருக்கிறது. சரீரத்துல அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. கண்களை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. சிந்தனையை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், ஒரு சாபத்தின் பிள்ளையாய் நீ மாறுவதற்கு முன்பாக இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்தால் இந்த இச்சையுடைய கேட்டு உன்னை தப்புவித்து திவ்ய சுபாவத்துக்கு பங்காய் உன்னை மாற்ற போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி உல்லாசமாய் வாழ்கிறதற்கு அல்ல நாம் இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறது. என்றென்றைக்கும் சமாதானமாய் வாழும்படி, கிறிஸ்துவுக்குள்ளாக சந்தோஷமாய் வாழும்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹalleluya. இந்த இச்சையினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ஒரு நாள் வாழ்க்கை தான் இன்பம்னு சொல்லிட்டு எதையும் செய்ய துணிவது. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள், ஒரு மணி நேரம் அல்லது ஒரு போன் கால்ல இப்படி உல்லாசமாய் வாழ்கிற வாழ்க்கையை நிறுத்தி ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக அடி எடுத்து வைக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப திவ்ய சுபாவத்துக்குள்ள நம்ம கடந்து வர வேண்டிய ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 20, 22, 20, 21, 22. இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிறோம். அதை அறியாதிருந்தவர்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். நாய் தான் தப்பினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே கொள்ளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இச்சையின் ஆவி என்ன பண்ணும் ஒரு விசுவாசிய அப்படின்னு கேட்டா, கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தத்துக்கு தப்பினவர்களை மறுபடியும் அவைகளில் சிக்க வச்சு அவர்களை ஜெயித்து அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடாக மாற்றி விடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு காலத்துல நம்ம பாவிகளா இருந்தோம், ஒரு காலத்துல அசுத்தம் பண்ணி கொண்டிருந்தோம், ஒரு காலத்துல இச்சையில இருந்தோம், பலவிதமான பாவத்துக்குள்ள நம்ம இருந்தோம். ஆண்டவர் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் நம்மை மன்னிச்சு நம்மை பரிசுத்தவான்களாய், பரிசுத்தவான்களுடைய கூட்டத்துல பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிறதுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. எத்தனை பேர் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஹalleluya. ஆனால் இங்க விஷயம் என்னன்னா, பரிசுத்தமாக்கப்பட்ட உன்னை மறுபடியும் பிடித்து இச்சைக்குள்ளாக கொண்டு போய் உங்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் மாற்றும்படி சத்துரு போராடி கொண்டிருக்கிறார்.
நீங்க ஆவியானவர் சொல்றாரு, உனக்குள்ள வருகிற அந்த டிஸ்டர்பன்ஸை நீ சாதாரணமாய் நீ நினைத்தால், உனக்குள்ள போராடுகிற அந்த இச்சையின் ஆவியை, அந்த விபச்சார ஆவியை, அந்த வேசித்தனத்தின் ஆவியை, அந்த காம விகாரத்தின் ஆவியை நீ சாதாரணமாய் நீ எடுத்துக்கொண்டால் அது என்ன செய்யும் என்றால், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்பாக நீ எப்படி பாவத்தில் இருந்தாயோ அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அதை விட பெரிய குழியில உன்னை தள்ளும்படி, அதை விட உன்னை அவமானப்படுத்தும்படி, அதை விட கேடான காரியங்களை செய்யும்படி உன்னை இழுத்து கொண்டு போவதற்கு இந்த இச்சையின் ஆவி காத்து கொண்டிருக்கிறது. இதை நீ அடையாளம் கண்டுபிடித்து விட்டாய் என்றால் இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இச்சையின் ஆவியை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால. அப்படி பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் மாற்றி, அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ நீதியின் மார்க்கத்தை அறிந்ததுக்கு பிற்பாடு பரிசுத்த கற்பனைகளுக்கு நீ கீழ்ப்படியாதபடி திரும்ப பழைய பாவத்தை நீ செய்தால், நீ இந்த சத்தியத்தை அறியாமல் இருந்தா உனக்கு நல்லதா இருந்திருக்கும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல எனக்கு சத்தியம் தெரியாத ஆண்டவரே சொல்லி நீ தப்பித்துக் கொள்ளலாம், அதுக்கும் தண்டனை உண்டு. ஆனால் சத்தியத்தை அறிந்த பிற்பாடும் நீ தவறு செய்கிறாய். சத்தியத்தை படித்ததற்கு பிற்பாடும் நீ தவறு செய்கிறாய். வேதத்தை வாசித்ததற்கு பிற்பாடு நீ தவறு செய்கிறாய். இன்னும் உனக்குள்ள இச்சை இருக்கிறது, இன்னுடைய வார்த்தையில இச்சை இருக்கிறது, உன் பார்வையில இச்சை இருக்கிறது, உன்னுடைய டிரெஸ்ஸிங்ல இச்சை இருக்கிறது, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில இச்சை இருக்கிறது. இது உன்னுடைய சுபாவம் அல்ல. தேவன் உனக்கு திவ்ய சுபாவத்தை வைத்திருக்கிறார், உன்னை பரிசுத்த அழைப்புக்கு அழைத்திருக்கிறார். ஆனால் ஒரு இச்சையின் ஆவி உன்னுடைய பின்னிலைமை காட்டிலும் முன்னிலைமை காட்டிலும் உன்னுடைய பின்னிலைமை கேடுள்ளதாய் ஆக்கும்படி, உன்னை சாபத்தின் பிள்ளையாய் ஆக்கும்படி, ஜீவனுள்ள தேவனை விட்டு உன்னை விலக்கும்படி ஒரு இச்சையின் ஆவி உனக்குள்ள போராடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க அதை அடையாளம் கண்டுபிடித்து விட்டால், எனக்கு இயேசு வேண்டுமா, இச்சை வேண்டுமா, திவ்ய சுபாவம் வேண்டுமா, இல்ல பிசாசு கொண்டு வருகிற ஆசை வேண்டுமா, இன்னைக்கு நீ தீர்மானம் எடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போறீங்க? ஹalleluya. இயேசுவின் நாமத்துல அந்த ஆவியை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிச்சாலே இன்னைக்கு அது உங்களை விட்டு வெளியேற ஆரம்பித்து விடும். ஹalleluya. நீ உண்மையிலே எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீர்களோ அந்த சர்ப்பத்தின் ஆவி, அந்த இச்சையின் ஆவி, அந்த வேசித்தனத்தின் ஆவி, அந்த விபச்சாரத்தின் ஆவி உங்களுடைய சிந்தனை விட்டு வெளியேற ஆரம்பித்து விடும். ஹalleluya. ஹalleluya. அந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? நாய் கக்கினதை திரும்ப தின்கிறது, பன்றி கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளுகிறது. நீங்க ஆண்டவர் சொல்றார், எத்தனையோ பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார், எத்தனையோ பாவத்திலிருந்து உன்னை மன்னித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீ பாவம் செய்யல, ஆனா உன் சிந்தனையில உல்லாசமாய் வாழுகிறாய். உன் சிந்தனையே தப்பா இருக்குது, உன்னுடைய தாட்டே தப்பா இருக்குது, உன் பார்வை தப்பா இருக்குது, உன் சரீரத்துல உணர்வுகள் தப்பா இருக்குது. இந்த உணர்வுகளை வைத்துக் கொண்டு நீ பரிசுத்த தேவனை ஆராதிக்க முடியாது, நீ பரிசுத்த தேவனுக்கு சாட்சியா இருக்க முடியாது. நீ வாலிப பிள்ளைகள் உனக்குள்ள போராடுகிற இச்சைகள், அந்த பாவத்தை நீ அடையாளம் கண்டுபிடித்துக் கொள். அது பிசாசு, அது ஒரு சர்ப்பத்தின் ஆவி, அது உன்னை சாபத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். அதற்கு தப்பி நீ திவ்ய சுபாவத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் அதிலிருந்து நான் தப்பணும்னு சொல்லி விரும்புறீங்க? ஹalleluya. நீ விரும்பினால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க இச்சையின் ஆவி, இங்க திவ்ய சுபாவம் உள்ள ஆண்டவர். நான் நடுவுல இருக்கிறேன். நான் இந்த இச்சையால் பிடிக்கப்பட்டு இந்த பக்கம் போகும்போது அது அவபக்தியான வாழ்க்கை, ungodly life. ஆனால் நான் நின்னுட்டு இந்த பரிசுத்த தேவனுக்கு நேராக இருக்கும்போது அது பக்தி உள்ள வாழ்க்கை, தேவ பக்தியின் வாழ்க்கை. அல்லாவிட்டால் அது godly life. எத்தனை பேர் நீங்க godly life விரும்புறீங்க? ஹalleluya. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த godly lifeல நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இப்ப இச்சை என்னை பிடிக்கும் போது பிசாசு அங்க சாஷால் பிசாசே நிக்கிற அந்த இடத்துல என்னை பிடிச்சு இழுத்துட்டு போறதுக்கு. ஆனா நான் godly லைஃப்க்கு வர்றேன், இந்த இச்சை வேண்டாம், உலகம் வேண்டாம், நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒரு ஸ்டெப் எடுத்தால் நீங்க பார்க்கிறது ஒரு பரிசுத்தமான தெய்வத்தை. ஹalleluya.
ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல வேகமாக வாசிக்கணும். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை யாராவது சத்தமா தெளிவாய் வேகமா வாசிங்க. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற யார் உங்களை அழைக்கிற ஆண்டவர் அப்படி பாருங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்துல கால்களை மூடி இப்போ நீங்க காட்லி லைஃப்க்கு நீங்க திரும்பினால் இதோ அந்த இடத்துல ஒரு தெய்வம் நிக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? 24 மணி நேரமும் பரிசுத்தர் 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 என்று சகல தூதகணங்களும் ஆராதிக்கிற ஒரு ஆராதனையில் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 வேகமாக வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14, 15, 16. இந்த பரிசுத்த தெய்வத்தினுடைய அந்த தரிசனத்தை சொல்லுகிறாரு. அவருடைய சிரசு வெண்பஞ்சை போல இருந்தது, உறைந்த மலையை போல வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் இச்சையின் கண்கள் அல்ல, அது அக்கினி ஜுவாலை கொண்ட கண்கள். அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தினுடைய இரைச்சல். போதும் பாருங்க, இது ஆண்டவருடைய மகிமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்க நிக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆனால் நீ இச்சையை பார்த்துட்டு இருந்தா அது உன்னை கேட்டு இழுத்து சாபத்துக்குள்ள தள்ளிடும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சம் நீ திரும்ப பரிசுத்த வாழ்க்கைக்கு, இந்த காட்லி லைஃப் நீ திரும்ப, கொஞ்சம் உன்னுடைய முகத்தை நீ திரும்ப. நீ பார்க்கிற ஆண்டவர் பரிசுத்தமான தேவனாய் இருக்கிறார். அக்கினி ஜுவாலைகள் கொண்ட கண்களை உடையவராய் இருக்கிறார். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போன்றது. அவருடைய பாதம் உலைக்களத்திலே உருவான வெண்கல பிரகாசம் உள்ள வெண்கலம் போல இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவன் இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவர் பரிசுத்தர் என்று விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் தான் உங்களை அழைத்திருக்கிறார். அசுத்தத்துக்கல்ல, இந்த இச்சையில போய் விழுகிறதுக்கல்ல, இந்த பாவத்துல என்ஜாய் பண்றதுக்கல்ல, இதுல உல்லாசமாய் வாழ்ந்து ஒரு நாள் இன்பத்திற்காக, இந்த பரிசுத்த தேவனை அவமதிப்பதற்காக அல்ல, நித்தியமான நரகத்தில் போய் விழுவதற்காக அல்ல, இந்த உலகத்திலும் பரிசுத்தம், ஒரு பரிசுத்தமான தேவனோடு என்றைக்கு வாழுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திரும்பிட்டேன் காட்லி லைஃப்க்கு, பக்தி உள்ள வாழ்க்கைக்கு. நான் பார்க்கிறேன், இவர் பரிசுத்தமான தேவனா இருக்கிறார். இந்த பரிசுத்தமான தேவன் இந்த பக்தி உள்ள வாழ்க்கைக்கு என்னை அழைக்கிறார். இப்போ எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் நிக்கிற ஆண்டவரே, நீர் பரிசுத்தமானவர் என்று எனக்கு தெரியும், நீர் வல்லமை உள்ளவர் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த இச்சை என்ன விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் நான் போராடிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் என்னை ஜெயிக்க முடியல ஆண்டவரே. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய பிரச்சனை. தேவன் பரிசுத்தமானவர் என்பது தெரியும், அது தெரியாமல கிடையாது. ஆனால் ஏன் ஜெயிக்க முடியல? ஆனா ஏன் பரிசுத்தமாய் வாழ முடியல? இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான பார்முலாவை தான் இந்த வசனத்துல வச்சிருக்கிறார். வாசிங்க, அதனுடைய 3வது வசனம். 1 பேர் 2 பேர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அழைத்தவரை அறிகிற அறிவினாலே நல்ல கவனிச்சுக்கோங்க. தேவ பக்திக்கு வேண்டிய, அதாவது காட்லி லைஃப்ல நான் ஸ்டெப் எடுத்து முன்னாடி போவதற்கு வேண்டிய, அல்லது இந்த பரிசுத்தமான தெய்வத்தை
நான் நெருங்கி இந்த பூமியிலேயே பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அல்லது இந்த இச்சையை ஜெயிக்கும்படியாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக வாசிங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது பற்றி. ஹalleluya. ஒரு டிவைன் பவரை இந்த இடத்துல நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுகிறார். ஹalleluya. உங்களாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. இந்த டிவைன் பவர் நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்ம இந்த இச்சையை ஜெயிக்க ஆரம்பித்து விடலாம். ஹalleluya. இயேசு கிறிஸ்து இதோ சாட்சாத் பரிசுத்தமான தெய்வம். இவர் என்ன நடந்தது தெரியுமா? நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இந்த பூமியில பிறந்தார். 30 வருடம் வரைக்கும் ஒரு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். உங்களுக்கு எனக்கு இருக்கிற பசி அவருக்கு இருந்துச்சு, உங்களுக்கு எனக்கு வந்த சோதனைகள் அவருக்கு வந்துச்சு, எல்லா நெருக்கங்களிலும் அவர் இருந்தார். அவர் 30வது வயசுல அந்த பரிசுத்த வாழ்க்கையில் அடியெடுத்தார். அதாவது ஊழியத்தில் ஸ்டெப் எடுத்தார். தேவ சித்தத்தை செய்வதற்கு அந்த காட்லி லைஃபினுடைய ஆக்ஷன்ல அவர் இறங்கினார். இறங்கும் போது பரலோகத்துக்கு தெரிஞ்சிருச்சு, நீ 100% மனிதனாய் வந்ததனால ஒரு டிவைன் பவர் இல்லாமல் உங்களால அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. அந்த டிவைன் பவர், அது பரிசுத்த ஆவியினுடைய அந்த டுனாமிஸ் பவர் இயேசு கிறிஸ்து மேல இறங்க ஆரம்பித்து விட்டது. ஹalleluya, ஹalleluya. அந்த டுனாமிஸ் பவர் அவருக்குள்ள இறங்கின உடனே இதோ காட்லி லைஃப்க்கு ஒரு ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தார். எடுத்த உடனே அவர் வெச்ச ஸ்டெப் என்ன தெரியுமா? இதோ இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நம்மை வசமாக்கும்படி சத்துரு அவரை சோதிக்க ஆரம்பித்து விட்டார். 40 நாள் சோதனைக்காரனுடைய வலையில சிக்க வைக்கப்பட்டார். அங்கே இவர் டிவைன் பவர் உள்ளவராய் அங்கே கடந்து போனார். அங்க என்ன நடந்துச்சு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 சோதனையையும் இவரை விளைவித்து விட வேண்டும் என்று சொல்லி பிசாசு சோதனையை கொண்டு வந்தார். ஆனால் இவர் டிவைன் பவரில் இருந்தார். அவருடைய சரீரம் பலவீனமாக இருந்துச்சு. 40 நாள் சாப்பிடவில்லை, 40 நாள் சோர்வு இருந்தது, பலவீனம் இருந்தது. அவர் மனிதனாய் இருந்தார். அவர் 100% உங்களை போல என்னை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தார். ஆனால் சோதனைக்காரன் கொண்டு வந்த இச்சைகளை வார்த்தையினால் ஜெயிக்கும்படி ஒரு டுனாமிஸ் பவர் அவருக்குள் இருந்துச்சு. ஹalleluya. அவருடைய திவ்ய வல்லமை அவருக்குள் இருந்துச்சு. அந்த வல்லமையினால் பிசாசை ஜெயித்தார். ஹalleluya. 33 வருஷம் வாழ்ந்தார். 3 வருஷம் ஊழியத்துல எந்த இச்சையின் ஆவி அவரை அட்டாக் பண்ண முடியவில்லை, எந்த சோதனை அவரை அட்டாக் பண்ண முடியவில்லை. மரணம் வரைக்கும் ஜெயம் உள்ளவராய் வாழ்ந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அவர்தான் எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவர்தான் பரிசுத்த வாழ்க்கையை அழைக்கிறார். அவர்தான் காட்லியை உங்களை அழைக்கிறார். அப்ப நீங்க நினைக்கலாம் அது அவருக்கு வேணாலும் சாத்தியமா இருக்கலாம். எனக்கு ஆண்டவர் சொன்னாரு இந்த வாக்குத்தத்தமானது. பேதுரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர் ஊழியத்தை நிறைவேற்றி போன உடனே சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டாரு. நான் தான் ஜெயிச்சேன் நீங்க நினைக்காதீங்கப்பா, உங்களையும் ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு சொல்றாரு. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பேதுரு அவன் மறுதலிக்கிறவனாய் இருந்தான். இயேசுவையே மறுதலிச்சான். இயேசுவை யாரும் தெரியாதுன்னு சொன்னான். குற்றவாளியா இருந்தான், பாவியா இருந்தான், அவனால் ஜெயிக்க முடியாத பாவத்தில் இருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே ஒரு பலன் அவனுக்குள்ள வந்துச்சு. அந்த பலன் வந்த உடனே சாகிற வரைக்கும் அந்த பவர் அவனுக்குள்ள குறையவே கிடையாது. எந்த சீசர்களும் சாவு வரைக்கும் பவர் குறையவே கிடையாது. அந்த டிவைன் பவர் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இது என்னமா நடக்கிறது, ஏதோ வித்தியாசமா இருக்கிறது, இந்த அதிகாரம் இவர்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, இந்த வல்லமை எப்படி இருக்கிறது, எப்படி இவர்கள் ஜெயிக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு சொல்றாரு, அது இயேசுவுக்கு மட்டுமல்ல, அது எங்களுக்கு மட்டுமல்ல, விசுவாசிக்கிற உங்களுக்கு அந்த வல்லமை வெளிப்படும். விசுவாசிக்கிறவர்களுடைய அந்த வல்லமை வெளிப்படும். அந்த டிவைன் பவர் எல்லாருக்கும் உள்ளது. அந்த வல்லமை உங்களுக்கு சொந்தமானது. பேதுரு இத பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் மேல அந்த டிவைன் பவர் இறங்கி வர ஆரம்பித்தது. ஹalleluya.
இச்சைகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, வேசித்தன ஆவியை ஜெயிக்கக்கூடிய வல்லமை, சத்துருவை முறியடிக்கக்கூடிய வல்லமை, காட்லி லைஃப்ல நீ வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி ஒரு டிவைன் பவர் இடத்துல இறங்கி வர ஆரம்பிச்சது. பேதுரு எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ அங்கெல்லாம் அந்த வல்லமை இறங்கி வர ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது அந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்துல வரவழைக்கிற யாவருக்கும் சொந்தமானது. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கிறவே நமக்கு இந்த வாக்குத்தத்தம் சொந்தமா சொந்தம் இல்லையா? சொந்தம் இல்லையா? ஆனால் உனக்கு ஒரு தாகம் வர வேண்டும். நீ அதற்காக காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் ஆண்டவரே, என்னால இந்த இச்சையை ஜெயிக்க முடியல, இந்த பிசாசை ஜெயிக்க முடியல, பரிசுத்த வாழ்க்கையினால வாழ முடியல, ஒரு ஸ்டெப் என்னால எடுக்க முடியல, வேதத்தை திறந்தால் எனக்கு தூக்கம் வருது, ஆண்டவரே பாட முடியல, ஆராதிக்க முடியல, ஊழியம் செய்ய முடியல, கீழ்ப்படிய முடியல, என்னால எழும்பவே முடியல ஆண்டவரே, என்னால முடியல, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. யார் தாகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அந்த இயேசு கிறிஸ்து மேல வந்த அந்த வல்லமை, பேதுரு மேல வந்த அந்த வல்லமை, பவுல் மேல வந்த அந்த வல்லமை இன்றைக்கு உன் மேலேயும் வரும்படி ஆயத்தமாக இருக்கிறது. அதே டிவைன் பவர், அதே டுனாமிக்ஸ் பவர், அதே பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இன்றைக்கு உன்னை நிரப்பும்படி ஆசையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தாகம் வேண்டும். யாருக்கு அந்த வல்லமை கிடைக்கும்? தாகம் உள்ளவர்களுக்கு தான் அந்த வல்லமை. நீங்க ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த அழைப்புக்கு என்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் பரிசுத்தராய் நிக்கிறாரு, நான் தோல்வியாய் வர்றதுக்கு இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழணும் ஒரு தீர்மானம் எடுத்தால், நீ தாகத்தோடு இருந்தால் உனக்காக என்னுடைய வல்லமையை நான் உனக்கு அனுப்புறேன். இந்த பூமியில நான் எப்படி ஜெயிக்கணும், பிசாசை எப்படி ஜெயிக்கணும், இச்சையின் ஆவியை எப்படி ஜெயிக்கணும், வேசித்தன ஆவியை எப்படி ஜெயிக்கணும், மாம்சத்தை எப்படி ஜெயிக்கணும், சிந்தனைகளை எப்படி ஜெயிக்கணும், கண்களில் எப்படி ஜெயிக்கணும், உனக்கும் அந்த ஜெயத்தை கொடுக்கும்படி இதோ இயேசுக்குள்ள அதே வல்லமை உங்களுக்குள்ளே வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதற்கு பெயர் தான் டிவைன் பவர், அதற்கு பெயர் தான் திவ்ய வல்லமை, அதற்கு பெயர் தான் பரிசுத்த ஆவியானவர், அதற்கு பெயர் தான் அபிஷேகம், அதற்கு பெயர் தான் டுனாமிக்ஸ் பவர். அது நீ வாஞ்சிக்கும் போது உங்க மேல கடந்து வரும் இன்றைக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையில இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு காட்லி லைஃப்க்கு என்னை ஒப்பு கொடுத்தால் அங்க என்ன நடக்கும் தெரியுமா? வாசிக்க வேகமாக 4வது வசனம். இச்சையினால் அப்பொழுது நான் இச்சையில் உண்டாகிற கேட்டுக்கு தப்புவேன், திவ்ய சுபாவத்திற்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த திவ்ய சுபாவம் என்றால், டிவைன் நேச்சர் என்றால் அது இயேசுவுக்கு மட்டுமே உள்ள சுபாவம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த திவ்ய சுபாவத்தை உள்ளடக்கிய தெய்வம் நிற்கிறாரு. நான் பாவி, பலவீனமானவன், தோற்று போனவன், ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்றேன், நான் திரும்புகிறேன் ஆண்டவரே, ஒரு காட்லி லைஃப்ல ஒரு ஸ்டெப் எடுக்கிறேன், எனக்கு அந்த வல்லமை வேண்டும் என்று சொல்லி நான் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு ஒரு அடி எடுத்து வைத்தால் அவருக்கு மட்டுமே உரிய அந்த திவ்ய வல்லமையை, திவ்ய சுபாவத்தை, அந்த டிவைன் நேச்சரை எனக்கும் ஷேர் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், பாவம் இல்ல, அது எனக்கே உரிய மகிமை என்று அவர் சுயநலத்தோட வைக்கல. அவர் சொல்றாரு, நீ பாவியா இருக்கலாம், நீ துரோகியா இருக்கலாம், நீ இச்சையால் கட்டப்பட்டவளா இருக்கலாம், நீ ஜெயிக்க முடியாதவளா கூட இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுத்து நீ திவ்ய சுபாவத்திற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது எனக்கே உரிய அந்த சுபாவத்தை நான் உனக்கு ஷேர் பண்றேன். அந்த திவ்ய சுபாவத்துக்கு நீ பங்குள்ளவளாய் மாறுகிறாய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி என்னை மாற்றும்படி அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்க எடுக்க அவரை போல நான் மாற ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரை போல மாறி 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 இந்த கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நான் புருஷத்துவத்துக்குள்ள வரும்போது என்னுடைய ஆண்டவர் என்னை மனவாட்டியாய் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. மனவாளனுக்கு ஏற்ற பரிசுத்த மனவாட்டி, மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாய் உங்களை என்னை ஆயத்தப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு,
இந்த டிவைன் பவர் இல்லாம உன்னால ஒரு காட்லி லைஃப் வாழ முடியாது. உன்னால வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. இன்னைக்கு உண்மையிலேயே ஆண்டவரே இந்த இச்சையும் போராட்டம் எனக்கு இருக்குது, என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவரே, என்னால முடியலப்பா, இந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே என்று யார் உண்மையில தாகமா இன்னைக்கு ஜெபிக்கிறீங்களோ, இன்னைக்கு இயேசு ஜெயித்தது போல உன்னையும் ஜெயிக்க வைக்கும்படி ஒரு வல்லமை இடத்துல இறங்கி வரும். வேதம் சொல்லுகிறது, நான் மாம்சமான யாவரும் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன். ஆண் என்றோ பெண் என்றோ பிள்ளைகள் என்றோ வாலிபர்கள் என்றோ வித்தியாசம் கிடையாது. நீ எத்தனை முறை தோற்று போனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய திவ்ய வல்லமை நான் உனக்கு தர்றேன், அந்த டிவைன் பவர் உனக்கு தர்றேன். எத்தனை பேர் அந்த பவர் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிஷம் செஞ்சுருக்கோம். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹalleluya, thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. யார் இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, யார் இந்த நேரத்தை உதாசீனப்படுத்த கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து தாகத்தோட கேளுங்க ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறக்கட்டும். யார் வேறு சிந்தனையா இருக்க கூடாது, யார் எழுந்திருக்க கூடாது. எல்லாரும் அந்த ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உனக்கு பரிசுத்த தேவன் வேணுமா? இல்லை இச்சையை நீ விட போகிறாயா? நீ திவ்ய சுபாவத்துக்கு பொருளாய் மாற போகிறாயா? அல்லது சாபத்தின் பிள்ளையாய் மாற போகிறாயா? இன்னைக்கு நீ இல்லை, இதுவரைக்கும் நீ கிறிஸ்தவனா இல்லாம இருக்கலாம், இதுவரைக்கும் நீ ஒரு ஸ்டெப் எடுக்காம கூட இருக்கலாம். அப்படி இன்னைக்கு நான் ஒரு ஸ்டெப் எடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை சொன்னால் இதோ அந்த டிவைன் பவர் உங்களை இறங்கி வரும்.